அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஸ்பாட் ஆன் த ஸ்பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் which facilitate purchase and sale specified commodities, spot delivery contracts. அதுதாங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு எலக்ட்ரானிக்கால் வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல சில பொருட்கள் ஸ்பெசிஃபைடு கமாடிட்டிஸ், அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் மெட்டல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணால் அது வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, உடனே அந்த காசுக்கான பொருள் உடனே உங்கள் கையில் கொடுத்தா அதுதாங்க ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சு. ஆனால் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங்கில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் நம்ம காசு கொடுத்ததுக்கு பிறகு 2 நாள் கழித்து தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்களாம். யூஸ்வலி டேக்ஸ் பிளேஸ் 2 working days. நாம் அந்த ஷோரூமுக்கெலாம் போய் வாங்கும்பொழுது நீங்கள் காசு கொடுத்துட்டு போயிடுங்க சார், நாங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் 1 நாள் ஆகும், அன்றைக்கே டெலிவரி பண்ணுறாங்க. சில நேரங்களில் 2 நாள் கூட டெலிவரி ஆகலாம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரியான கமாடிட்டி ட்ரேடிங்கில் இதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்தது அப்படின்னா, இப்போது காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த மாதிரியான ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் காசு கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களாம். ஸோ அதுதான் வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவிலே சில இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நடக்குது. கமாடிட்டி ட்ரேடிங் வந்து பரவலாக இந்தியா முழுவதும் நடக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், ஒரு 6 இடங்களில் இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் இந்தியாவில் இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில இடங்களில் மட்டும்தான் நடக்கும், எல்லா இடங்களையும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, காமன்லி நோன் ஆஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சு என்ன சொல்கிறாங்க, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க. கமாடிட்டி தானே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இதை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, ஒரு பொருட்களை வாங்கி வச்சு விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சு அது வந்து விலை அதிகமாகும் போது விற்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்காக தான் இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் எங்கெல்லாம் இருக்குது, நம்மளுடைய பார்த்துருப்போம். சில இடங்களில் மட்டும்தான் இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. காசு கொடுத்த உடனே பொருள் கொடுக்கறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னா சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 4 இடங்களில் இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே, நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 2008 வந்து உருவாக்குனாங்களாம். நேஷனல் லெவலில் வந்து இது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் நேஷனல் அக்ரி கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் வந்து 2008 உருவாக்குனாங்களாம். ரெண்டாவதாக என்சிடெக்ஸ் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 2016 அக்டோபர்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க என்எஸ்சியால். 3வது ரிலையன்ஸ் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். 4வது இந்தியன் புல்லியன் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அப்படிங்கிற இந்த 4 ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் தான் வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. மற்ற இடங்களில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கழிச்சு தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. 2 working days டேக்ஸ் பிளேஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அட்வான்டேஜஸ். இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எஃபிஷியன்ட் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஒரு சந்தையில் எந்த பொருட்கள் வந்து முன்னாடியே பார்த்தது தாங்க, அதே தாங்க ரிப்பீட்டாக வருது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் சிறந்த பொருட்களை வந்து அதோடைய ப்ரைஸையும் அதோட தரத்தின் அடிப்படையில் சிறந்த பொருட்களை வந்து பையர்ஸால் வந்து சூஸ் பண்ண முடியும். அதுதாங்க எஃபிஷியன்ட் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த மண்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அது அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து ரீஜனல் லெவலில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது நேஷனலைஸ் படுத்துறதுக்கு பிறகு லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து டிஸ்கவர் பண்ண முடியும், அது பெட்டர் ப்ரைஸ் வந்து அவங்களால டிஸ்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்ஷூர் ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி. ஒரு பொருட்களுடைய அந்த ப்ரைஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தானே, ஒரு பொருள் இருக்குது அது ப்ரைஸ்ன்றது வந்து நமக்கு தெரியலன்னா எப்படி அந்த பொருட்களை நம்மளால் வாங்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அதுவும் வந்து என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி, அந்த பொருட்களுடைய விலையில் வந்து வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ஒரு பொருட்களுடைய அந்த கரெக்டான விலையை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதோட டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ஷூர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு ரீஜன் லெவலில் இருக்கும்போது குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து நேஷனலைஸ் படுத்தும்போது
லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்னால் என்ன, பையர்ஸ் ஆகட்டும் செல்லர்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. அது பிறகு வந்து எலிமினேட் கார்டிலைசேஷன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் இருந்துட்டு அவங்க மட்டும் தான் அந்த ப்ரைஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கார்டிலைசேஷன்னா என்ன, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க தான் ஒரு பொருட்களுடைய விலையை வந்து நிர்ணயிக்கணுங்களாக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த எலிமினேட் கார்டிலைசேஷன் அது வந்து எலிமினேட் பண்ணுதான் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பேங்க் ஃபினான்ஸும் வந்து குட்ஸுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான பொருட்களை வந்து இங்கே கமாடிட்டி ட்ரேடிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பரவாயில்ல, இந்த பொருட்களாக வந்து நல்ல சந்தையில் போகுது, இதுக்கு பேங்க்கும் வந்து லோன் கொடுப்பாங்க, ஃபினான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதோடைய அட்வான்டேஜஸ். எதோடைய அட்வான்டேஜஸ்? ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் உடைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டரில் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்ன, காசு கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட்டில் நமக்கு அந்த காசுக்கு உண்டான பொருட்களை வந்து கொடுக்குறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தம் 4 இடங்களில் தான் இந்த கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.